வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில நாம பார்க்க போகின்ற பழைய படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கை படகு அப்படின்னு ஒரு படம். இந்த படம் 1965 ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆச்சு. வெற்றி படங்களின் வரிசையில் இந்த படமும் அமைந்தது. இந்த படத்தை எஸ் வாசன் அவர்கள் ஜெமினி பிக்சர்ஸ் மூலமாக தயாரித்தார்கள். சீனிவாசன் அவர்கள் இந்த படத்தை இயக்கினார்கள். இந்த படத்திற்கு இசை MS விஸ்வநாதன் அவர்கள், பாடல்கள் கண்ணதாசன் அவர்கள். இந்த படத்துல நடிச்சிருக்க நடிகர்கள் பாத்தீங்கன்னா ஜெமினி கணேசன், தேவிகா, முத்துராமன், பாலாஜி, ரங்காராவ், RS மனோகர், நாகேஷ், TS பாலையா, தேவிகா என்று ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த ஒரு கதையாகவே இந்த படத்தை உருவாக்கிப்பாங்க. படகுன்றதே தத்தளிக்கிறது தானே. அதுதான் இந்த கதையில வாழ்க்கைங்கிறது ஒரு தத்தளிப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அந்த கதையில சொல்லியிருப்பாங்க. இதுல கொஞ்சம் சஸ்பென்ஸ் கிரைம்லாம் வச்சு கதையை உருவாக்கியிருப்பாங்க. இதுல தேவிகா எப்படின்னாக்கா அவங்க ஒரு நாடக நடிகை. இந்த படத்துல ஒரு நாடக நடிகையாக தேவிகா இருக்கிறாங்க. அவங்கள ஒரு செல்வந்தரான அவளை பின்தொடர்றாரு. அந்த பொண்ணை எப்படி அனுபவிக்கணும் முயற்சி பண்றாரு. அதுக்காக அவருடைய உதவியாளரை வச்சு இவரை கடத்த பார்க்கிறார். அப்போ அந்த கடத்துற நேரத்துல ராஜன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் உள்ள நுழையுது. இந்த கடத்துறவங்க கிட்ட அந்த தேவிகாவை அவர் காப்பாத்துறாரு. தேவிகாவுடைய பேர் சீதை. அந்த சீதையை காப்பாத்துறாரு. காப்பாற்றினதுக்கு அப்புறம் அந்த ராஜனுக்கும் சீதைக்கும் மனம் ஒத்து போகிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்ப ஆரம்பிக்கின்றார்கள். ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் கண்ணிரண்டும் தாமரையோ, கண்ணம் இன்னும் எந்தன் கண்ணா. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. இது அந்த செல்வந்தருக்கு பிடிக்கல. அவருடைய அசிஸ்டண்ட வச்சு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிருக்காரு. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா நாடகம் நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த நாடகத்துல இயக்குனராக இருக்கக்கூடிய கோபால் என்ற ஒரு கதாபாத்திரமும் இந்த சீதை என்ற கதாபாத்திரத்தை காதலிக்கிறாங்க. ஆனால் இவங்க நாம ஒன்னும் காதலிக்கல அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிடறாங்க. அவரு அதோட சரின்னு ஒதுங்கிடுறாரு. ஒதுங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ராஜனுங்கிறவர் யாருனாக்கா ஒரு ஜமீன்தாரோட பையன். அந்த ஜமீன்தாருக்கு சீதை நடிகையாச்சு, நாடக நடிகையாச்சு, அவள் நல்லவ கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அவளுக்கு தன்னுடைய மகனை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி பலவிதமான தடங்கல்கள் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிறதுக்குள்ள எல்லா தடங்களையும் மீறி ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த செல்வந்தரா ஒருத்தர் இவரை ஃபாலோ பண்ணி இவரை கருத்தை பார்த்தாரு பாருங்க. அவரை ஒருத்தர் கொலை பண்ணிடுறான். அந்த கொலைப்பழி நாடக இயக்குனரான கோபால் மேல விழுந்து. அந்த கோபால் அவருக்கு கொலைப்பழியில இருந்து தப்பிக்கணும்னாக்கா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னாக்கா அந்த செல்வந்தரை கொலை பண்ணி சாகடிச்ச நேரத்துல அவரு கூட ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க. அந்த பெண் கோர்ட்ல சாட்சி சொன்னால் மட்டும்தான் இவரால தப்பிக்க முடியும். இல்லைன்னா இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அவரோடு அந்த நேரத்திலே பேசி கொண்டிருந்த ஒரு பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சீதைங்கிற கதாபாத்திரம். இந்த பொண்ணுதான் கோபால் கூட இருந்திருக்கா போல அன்னைக்கு அந்த இரவு. இத கோர்ட்ல சொல்ல வராங்க. கோர்ட்ல நீதிபதியா இருக்கிற அவருடைய மாமனார் ஜமீன்தார். அவர் எதிர்க்கு இதெல்லாம் பேச ஆரம்பிச்ச உடனே அவரும் அவருடைய மகனான இவருடைய கணவனும் தன்னுடைய அந்த பெண்ணை தப்பா நினைச்சு அந்த பெண்ணை விலக்கி விட்டுறாங்க. இவங்க தனியா இருக்கிறாங்க. இந்த கோர்ட்ல நடக்கக்கூடிய சாட்சிகள் முனை பார்க்கும்போது சீதை தவறானவள் அல்ல, நாம தான் தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரிய வருது. கடைசியில கோபால் விடுதலை அடைகிறாரு. சீதையை கணவன் ஏற்றுக்கொள்கிறான், ராஜன் ஏற்றுக்கொள்கிறார், ஜமீன்தார் ஏற்றுக்கொள்கிறார்கள். சுபமாக படம் முடிகிறது.
சீதையாக தேவிகாவும், ஜமீன்தாரின் மகன் ராஜனாக ஜெமினி கணேசனும், ஜமீன்தாராக ரங்காராவ் அவர்களும், அந்த செல்வந்தராக பாலாஜியும், அவருடைய அசிஸ்டண்டாக RS மனோகர் அவர்களும் நடித்திருப்பார்கள். சீதையாக தேவிகா. இப்படி எல்லா கதாபாத்திரங்களும் மிக சிறப்பான முறையில் நடித்திருப்பார்கள். இந்த படத்துல MS விஸ்வநாதன் என்ட்ரியில கண்ணதாசன் பாடல்களும் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். எல்லா பாடல்களுமே சிறப்பான பாடல்கள் அமைந்திருக்கும். பாடல்களும் சரி, வசனங்களும் சரி, காட்சி அமைப்புகளும் சரி, மிக சிறப்பான முறையிலே இதில் அமைந்ததால் தான் இந்த படம் 1965 வெளியான போது வெற்றி படங்களின் பட்டியலில் இணைந்து கொண்டது. கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள். கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள். பெண்களே பெண்களே வாலிபரை கொஞ்சம் வாழ விடுங்கள். பெண்களே பெண்களே வாலிபரை கொஞ்சம் வாழ விடுங்கள். அப்படி ஒரு வெற்றி படமாக அமைந்த வாழ்க்கை படகு இன்று வரையிலும் சிறப்பான ஒரு படமாகவே சினிமாவின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றது. ஆக இன்றும் மிகவும் சிறப்பான ஒரு கதையம்சம் உள்ள படங்களை எடுக்க வேண்டும் என்று யோசிப்பவர்களுக்கு இந்த கதையும் ஒரு சிறப்பான கதையாக இருக்கும். இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல் இந்த கதையை கூட படமாக ஆக்கலாம். மிக சிறப்பான படமாக உருவான வாழ்க்கை படகு வெற்றி படங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.